மீன் வேலை தெரிச்சு கொண்டுண்டாக்கள், முத்தம் கூட்டி கொண்டுண்டாக்கள், ஜட்டிவான களை கொண்டுண்டாக்கள் எல்லாம் அந்தந்த படியே போட்டு விட்டு எல்லாம் ரோட்டு ஓடி வந்தேன். கையை காட்டி மறையுங்க, நிக்க சொல்லி கையை காட்டி மறையுங்க. இதுவரைக்கும் யாரும் இறங்கி வீதி ஊடாக வந்து மக்களை சந்தித்ததும் கிடையாது. ஒரு இது நிஜமோ இது உண்மையோ ஒன்று எனக்கு நம்ப இல்லாம போச்சு. அத சுருக்கமா சொல்ல போனா சிங்களா வந்தது. நான் இப்படி ஒரு ஜனாதிபதியை நாங்கள் எங்களோட வரலாற்றிலேயே ஒரு தடவை காண போறதும் இல்லை, கண்டதும் இல்லை, காண போறதும் இல்லை. எங்களை கண்ட உடனே வாகனத்தை சிலவு பண்ணி எல்லாருக்கும் கை கொடுத்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லி போட்டு சந்தோஷமா பண்ணார். எங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷமா கிடந்தது. ஒரு பாதுகாப்போ ஒன்றுமே இல்லை. அவர் உடனே அந்த நாங்கள் சும்மா நோம்பலான்னு எங்களோட கதைக்கிற மாதிரியே காய்ச்சிட்டு போனார். அப்படி ஒரு சந்தோஷமா கிடந்தது இங்க வந்துட்டு போனாப்ப. தனக்கு அருகாமையில கூட ஒரு இராணுவ வீரரை நிக்க வேண்டாம் என்று தான் மக்களை சந்திக்க இடத்துல போங்கன்னு சொல்லித்தான் எங்களை சந்திச்சவர். எங்கட நாட்டு போராளிகள், எங்கட ஈழத்து போராளிகள் செயல்பாடு போன்ற ஒரு ஜனாதிபதி. மக்களின் வேதனைகள், வலிகள் அனைத்தும் அவருக்கு தெரியும். அதாவது எங்கட வளலா கிராமத்துக்கு வந்ததுன்றது எங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய என்ன கொடுப்பனவு. இப்படி நேரடியாக இறங்கி மக்கள் குறையால் கேட்டோ அப்படி நடந்தது இதுவரைக்கும் நடக்க இல்லை. சமூக வலைத்தளங்களில் அதிகமாக வைரலாகிக் கொண்டிருக்கும் வீடியோ, நாட்டின் ஜனாதிபதி அவர்கள், இலங்கை நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் நேற்றைய முன்தினம் ஒரு கிராமத்திற்கு வந்து யாழ் நகருக்கு நடந்திருக்கின்றார். நடந்து வரும்போது மக்கள் சந்திச்சிருக்கின்றனர். மக்கள் பலருடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றனர். இன்று கூட சமூக வலைத்தளங்களில் வைரலாகிக் கொண்டிருக்கும் சில காணொலிகள், ஒரு நாட்டின் ஜனாதிபதி கிராமத்தை பாட ஊடாக நடந்து வரும்போது மக்கள் சந்தித்திருக்கின்றார்கள். உண்மையிலே அந்த இடம்தான் கடைசியாக ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணம் வருகை தந்து நடந்து வந்த இடம். அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலே இதால் வரும்போது பல மக்கள் சந்திச்சிருக்கின்றார்கள், கதைச்சிருக்கின்றார்கள். உண்மையிலே அவர்கள் இன்று எனக்கு சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது வரும்போதும். அப்போ ஒரு சில தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இதுவத்தான் நாங்கள் காணொலியை பார்க்க போகிறோம். மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள், மக்கள் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது, மக்கள் இதை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள், மக்களின் தேவைப்பாடு என்ன, இதை நிறைவேற்றுவாரா ஜனாதிபதி? வாங்க மக்களின் கருத்துக்களை கேட்போம். நேற்று எங்கண்ட கிராமத்துக்கு ஜனாதிபதி வந்தது ஒரு கிராமத்துக்கு கொடுத்து வச்ச பெருந்தன்மையா இருக்கணும். ஏனென்றால் இப்போ எத்தனையோ ஜனாதிபதியை நாங்கள் கண்டுட்டோம் எங்கட வயசுக்குள்ளையும். இதுவரைக்கும் யாரும் இறங்கி வீதி ஊடாக வந்து மக்களை சந்தித்ததும் கிடையாது. அவர்கள் வரும்போது ஒரு 50-100 இராணுவத்தின் பாதுகாப்போட தான் வருவினம். இவர் சாதாரணமாக வந்து நீங்கள் கூட பார்த்திருப்பீங்கள், நாங்கள் போட்டோ எடுத்து போட்டிருக்கிறோம். ஒரு மக்களை சந்திக்க தனக்கு அருகாமையில கூட ஒரு இராணுவ வீரரை நிக்க வேண்டாம் என்று தான் மக்களை சந்திக்க இடத்துல போங்கன்னு சொல்லித்தான் எங்களை சந்திச்சவர். அப்போ இப்போ அவற்ற செயல்பாடுகளை வந்து நாங்கள் பார்க்கல. எனக்கு அவற்ற செயல்பாடு மூலமாக பிடிச்சிருந்தது என்னென்று கேட்டால், நான் ஏற்கனவேயும் அவர் யாழ்ப்பாணம் வரும்போது ஒரு யூடியூப் சேனலுக்கு போட்டி கொடுத்திருந்தேன். அவற்ற வருகை பார்த்து, அதாவது எங்கட நாட்டு போராளிகள், எங்கட ஈழத்து போராளிகளின் செயல்பாடு போன்ற ஒரு ஜனாதிபதி. அவர்களும் எங்களை போன்ற எவ்வளவு எத்தனையோ வலிகள் வேதனைகளை சந்திச்சு இன்னைக்கு ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். அந்த காரணத்தால் அவருக்கு மக்களின் வேதனைகள், வலிகள் அனைத்தும் அவருக்கு தெரியும். அந்த அடிப்படையில் நேற்றும் அவர் இந்த வீதி ஊடாக வர்றார் என்று அறிஞ்ச உடனே நானும் என்ன பிள்ளைகள் ஊடாக சென்று மனைவியை கூட விட்டுட்டு பிள்ளைகளோட ஓடி போனால் ஜனாதிபதியை கட்டாயம் நாங்கள் சந்திக்கணும் என்றதுக்காண்டி. ஏனென்றால் அவரை பார்க்க கிடைச்சது எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இப்போ என்னென்னு சொன்னால், நாங்கள் எங்களோட நாட்டு ஜனாதிபதியை எப்போவுமே எதுலேயும் பார்க்கலாம் கொள்ளலாம். ஆனால் நேரடியாக ஒரு தடவை பார்க்கறது, அதாவது எங்களோட வளலா கிராமத்துக்கு வந்ததுன்றது எங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய என்ன கொடுப்பனவு. எங்களோட கிராமத்தில் வந்து ஏற்கனவே வந்திருக்கிறேன் 2-3 ஜனாதிபதி மேல் வந்திருக்கிறேன். ஆனால் இப்படி நின்று மக்களை சந்திச்சு நேரடியாக இறங்கி ஒவ்வொரு போட்டிகளுக்கு மதிக்கு தான் வந்துட்டு போயிருக்கணும். இப்படி நேரடியாக இறங்கி மக்களோட ஒரு படம் எடுத்ததோ மக்கள்கிட்ட குறையால் கேட்டோ அப்படி நடந்தது இதுவரைக்கும் நடக்க இல்லை. இப்போ அதால் வந்து அவருக்கு என்னென்று சொல்றது, எங்கட வலி வேதனை அவருக்கும் தெரியும். அவைகளும் எவ்வளவோ இழப்புகளை சந்திச்சுட்டு இதுக்குள்ள வந்தவர். அதால் எங்கட தமிழ் மக்கள் எவ்வளவு கஷ்ட துன்பங்களை நாங்கள் அனுபவிச்சு நாங்கள்ன்றது அவைக்கு தெரியும். நாங்கள் எத்தனை ஆயிரம் உயிர் தியாகங்களை இழந்திருக்கிறோம்ன்றது அவைக்கு தெரியும். அவையும் அதுபோல இழந்த நாடி அவர் கட்டாயம் எங்கட சனத்துக்கு ஒரு எங்கட மக்களுக்கு, எங்கட தமிழ் மக்களுக்கு, அதாவது நாட்டுக்கு
பூரணமாக எங்களோட வடகிழக்குக்கும் முழு நாட்டுக்கும் நல்லது செய்வார்ன்றது என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு 99% நம்பிக்கை. எங்களை போல இளைஞர் ஜீவாதிகளுக்கு எல்லாருக்குமே மற்றது என்ன சொல்றது, அனைத்து துறைகளுக்கு இருந்த வைக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நான் நம்புறேன். இதை போல இன்னும் கனவு இடங்களுக்கு அவர் வருவார் என்ற எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதை போல மக்களும் அதைத்தான் எதிர்பார்க்கணும். இன்றைக்கும் எங்கள் இடத்துல வந்து எவ்வளவு மக்கள் என்ன கேட்டவே, ஏன் சுதா நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்த ஜனாதிபதி வர நீங்கள் கண்டது என்ன சொல்லுங்க உடப்ப. அவர் வர்றதுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு முதல் தான் எனக்கு கூட தெரியும் எங்கட வீதியூடாக வந்து கொண்டிருக்கிறார் என்று. அந்த அடிப்படையில் உடனடியாக நாங்கள் சென்று பார்வையிட்டோம். பார்வையிடல பெரிய சந்தோஷம். அவரை நாங்கள் ஒரு வேண்டுகோள் கொண்டு விடுக்கிறோம். இது போன்று நேரடியாக சென்று மக்களை கன இடங்களுக்கு சென்று மக்கள் இந்த பிரச்சனைகளை அவர் இப்படி செல்றதால கூட இதனூடாக கூட மக்கள் இந்த பிரச்சனையை அவர் நேரடியாக பார்வையிடுறதா தான் நாங்கள் கருதுகிறோம். இப்போ சில பேர் எல்லாம் போட்டிருக்கணும் அவர் சும்மா தண்டை உடல் நலத்துக்கு காணி திரிகிறார் கொள்றாரு. அது அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் மக்கள் எங்களை தன்னை எப்படி கணிக்கணும், நாங்கள் எப்படி தான் எப்படி மக்களோட வணங்குறோன்றதை எங்களுக்கு நேரடியாக தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஒரு ஜனாதிபதி வரும்போது நாங்கள் வீதியோரங்களில் கூட நிற்கலாது. முந்தின ஜனாதிபதிகள் வந்தால் பெரிய பாதுகாப்பு, ஒரு வாகனம் வருதுன்றா கூட 100 மீட்டர் கங்கால தான் மக்கள் நிற்கணும். இது ஜனாதிபதி நடந்து வர நீங்கள் வீதியில எல்லாம் பார்த்திருப்பீங்கள். அவருக்கு முன்னால மோட்டர் சைக்கிள் போகுது, வாகனங்கள் போகுது. நாங்கள் கூட வாகனத்தை மோட்டர் சைக்கிளை கொண்டு நாங்கள் கூட ஜனாதிபதிக்கு முன்னுக்கு தான் நடந்து வந்து கொண்டிருக்கேன். நாங்கள் கூட ஜனாதிபதி வந்து கொண்டிருக்கேன். நான் எல்லாம் இந்த மோட்டர் சைக்கிளை கொண்டு போய் அதில் முன்னுக்கு நிப்பாட்டிட்டு தான் மறிக்கோட நடிகா நின்றேன். 2 மக்களோட மக்களாண்டு கதைச்சு சந்தோஷம் எங்களை எல்லாம் அரவணைச்சு எந்த அதாவது அவருக்கு பக்கத்தில் பாதுகாப்புக்கு வந்த இராணுவ அதிகாரிகிட்ட சொன்னார், சிங்களத்தால சொன்னார் கொஞ்சம் பின்னுக்கு போங்க உண்டு. ஏன்னா மக்களை தான் சந்திக்கிறேன்டேக்க எந்த ஒரு பயபக்தியும் இல்லாமல் வர்றவன் போறவன் தனக்கு எது என்ன செய்வான் கொள்ளுவான் என்ற கூட ஒரு சிந்தனை இல்லாமல் எங்கள் மீதும் எங்களோட மக்கள் மீதும் வச்சிருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் இந்த வீதியில ஆர்மரிச்சார். ஒரு குழந்தை புள்ள முதற்கொண்டு முதியோர் வரும் வரைக்கும் அவ்வளோ பேருக்கு மரியாதை கொடுத்து தான் வாகனத்தில் செல்ல கூட நிப்பாட்டி, அதாவது எங்களோட வகையில் நீர்பட்டி என்ற இடத்துல வாகனத்தில் வந்தவனுக்கு சனம் நின்றதை கட்ட வாகனத்தை நிப்பாட்டி அதுலேயும் சனத்தோட கதைச்சு போட்டோக்கள் எல்லாம் எடுத்து சந்தோஷமாக சனம் என்னத்தை எதிர்பார்த்ததோ அதைத்தான் வழங்குவேன் என்றதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இந்த எதிர்பாராத விதமாக வரைகளை முழு மக்களையும் சந்திச்சு ஆர்மரிச்சாலும் பாகுபாடு நின்று கதைச்சு சந்தோஷமாக தான் போயிருக்கிறேன். அதுக்கு அவருக்கு நாங்கள் கோடான கோடி நன்றிகள் கூறணும். எங்களோட தமிழ் மக்கள் சார்பாக நாங்களும் மீண்டும் மீண்டும் அவருக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன். அதோடு மட்டுமில்லாமல் இது போன்று எல்லா இடத்திலையும் இப்போ எங்களோட மக்களை எதிர்பார்க்கிறதும் ஜனாதிபதி இதை போன்று வந்து மக்களை நேரடியாக இப்போ வந்து ஒவ்வொருத்தரோட நின்று சந்தோஷப்படணும் இல்லை, கதைக்கணும் இல்லை. சில கிராமம் வழியை சென்று வாழ்க்கைகள் அவருக்கு நேரடியாக எங்களோட மக்கள் படுற வலி வேதனைகள் நிலவரங்கள் எல்லாம் அவருக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். நான் நேற்று யதார்த்தமாக ரோட்டுக்கு காலம் அப்படியாமல் போகிறது வழக்கம் என்ற வழக்கம் போக ஒரு 4 பேரோட ஒரு ஆள் நடந்து கொண்டு வந்தது. நான் நினைச்சேன் ஆமிக்கார காலமை வாக்கிங் போகிறது தானே. 2 நாள் கிட்ட வர நானும் அந்த ஃபேமிலி நின்று நாங்கள் பஸ்ஸுக்கு போகிறதுக்கு இங்கே ஆள் கிட்ட வந்து வர நான் உடனே கண்டுட்டேன். எங்களை ஜனாதிபதியை கண்டுட்டு கிட்ட போக இன்னும் ரங்கப்படையில் போட்டு செய்கிறேன். ரங்கப்படையில் உடனே கையை பிடிச்சி நான் கையை பிடிக்க உடனே ரங்கப்படையில் கை தந்து இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் கை தந்து அப்படியே பிறகு நான் அவையோடய சேர்ந்து எங்களோட ஊருக்கு அப்படியே நடந்து கொண்டு வந்தேன். அதை சுருக்கமாக சொல்ல போனால் சிங்களாக வந்தது. சிங்களாக வந்தது. நான் இப்படி ஒரு ஜனாதிபதியை நாங்கள் எங்களோட வரலாற்றிலேயே ஒரு தடவை காண போகிறதும் இல்லை, கண்டதும் இல்லை, காண போகிறதும் இல்லை. ஆனால் ஒரு சிம்பிளான ஒரு ஜனாதிபதி, சிம்பிளான அது இப்போ எங்கட பழைய ஆக்கள் சொல்கிறாங்க அப்படி ஒரு மன்னர் தானம் இப்படி வாரது, மன்னர் ஆட்சிகளில் தானம் அப்படி வாரது. அதே போல் நாங்கள் ஒரு பழைய ஒரு மன்னனை கண்டது மாதிரி, ஒரு அரசனை கண்டது மாதிரி தங்களை தொட்டு வடிவாக எங்களோட எல்லாம் வடிவாக நின்று கதைச்சு எவ்வளவு அழகாக அவரை ஒரு ஜனாதிபதி என்று சொல்கிறத கூட ஒரு சிம்பிள் மேன் கடவுளே. நாங்கள் எனக்கு நேற்று குழுக்களும் நான் என்ன ஒரு இது நிஜமோ இது உண்மையோ ஒன்று எனக்கு நம்ப இல்லாமல் போச்சு. அவள் அப்படியே ஊராக வந்து நான் முன்னுக்கு வந்த ஆக்களுக்கு எல்லாம் சொன்னேன், ஓடி வந்து சொன்னேன். அப்படியே மீன் வேலை தெரிச்சு கொண்டுண்டாக்கள்,
முத்தம் கூடி கொண்டு நின்றாக்கள், சட்டிவான களை கொண்டு நின்றாக்கள், எல்லாம் அந்தந்த படியே போட்டு விட்டு எல்லாம் ரோட்டு கோடி வந்தேன். எல்லாரோடையும் கை குலுக்கி கதைச்சு சந்தோஷமா கதைச்சு போட்டு போகிறோம். எங்கட ஜனாதிபதிக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் எங்களுக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்காது. கிடைச்சதுக்கு அது கடவுளுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லுவோம். இதுல நிக்க எங்களை கண்ட உடனே வாகனத்தை சிலவு பண்ணி எல்லாரையும் கை கொடுத்து இப்போ புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லி போட்டு சந்தோஷமா போனார். எங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷமா கிடந்தது. ஒரு பாதுகாப்போ ஒன்றுமே இல்லை. அவர் உடனே அந்த நாங்கள் சும்மா நோம்பலான்னு எங்களோட கதைக்கிற மாதிரியே காய்ச்சிட்டு போனார். அப்படி ஒரு சந்தோஷமா கிடந்தது இங்க வந்துட்டு போனாப்ப. சொன்னா எங்களோட நாட்டுக்கு இதுவரை காலம் எந்த ஜனாதிபதியோ யார் வந்தாலும் கூட இப்படி நிக்க மாட்டோம். சரியான பாதுகாப்பு தான் பெறுவேணும். ஆனா எங்களோட இடத்துக்கு வந்ததால எங்களுக்கு சரியான சந்தோஷமா இருந்து, ஒரு பாதுகாப்பும் இல்லை ஒன்றும் இல்லை. வந்து இறங்கி எல்லாரும் கை கொடுத்து சந்தோஷமா போனோம். எங்களுக்கு சரியான சந்தோஷமா இருந்துச்சு. அப்படியான ஒரு ஜனாதிபதியே கிடைக்கிறதுக்கு எங்களோட நாடே பெரிய ஒரு இதா இருந்திருக்கும்.